சைவ போஜனம் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஒரு பாத்திரத்தில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் வர மிளகாய் 1, முந்திரி பருப்பு 2 போட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணது, பூண்டு 2 பல் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன தக்காளி 1, ஒரு இனுக்கு கருவேப்பிலை அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1 எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வறுத்து வச்சுருக்க பொடியையும் இதோட சேர்த்துருங்க. 1 டம்ளர் அரிசியை 3 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு அதையும் இதோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. 100 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், நான் 300 கிராம் தண்ணி விட்டுருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.